ஹலோ பேக் டு எம்ஆர்எம்எஸ் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த மேட்ச் பியா வச்சுருப்போம். இந்த ரவுண்டில் பாருங்கள், இப்போ ஒரு கில் வச்சுருப்பேன். இப்போ பாருங்கள், ஏறி போயிருப்பேன். எல்லாம் நைட்டு எடுக்கிற வீடியோ தான் காலைல போடுவேன். காலைல டைம் கிடச்சா போடுவேன், இல்லை நைட்டு 7 மணிக்கு அந்த மாதிரி போட்டுருவேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க. வீடியோ பாருங்கள், தினமுமே ஒரு வீடியோ இல்லைனா 2 வீடியோ போட்டுருவேன். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வச்சுன்னுப்பானா, இங்கே ஒரு எனிமி நிற்பான் பாருங்கள். இங்கே வச்சு நிற்பேன், பின்னாடியே ஒருத்தர் வரும். என் டீம்மேட் நிற்பார், அதனால் கவலை இருக்காது. என்ன டவுன் பண்ணுறது இதுவே ஆயிடுவேன். அதுக்குள்ளேயே மெடிக்கல் சுற்றிடுவான் பாருங்கள். இங்கே ஒரு தச்சு நிற்பான், அவன் கீழே இறங்கிடுவான். இப்போ அவனுக்கு இடத்தாண்ட ஏறி போயிடுவான் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த இடத்துக்கு ஏறி போயிடுவான் பாருங்கள். இங்கே அவனுமே இருக்க மாட்டானுங்க. இப்போ இந்த சைட்லேருந்து ஒருத்தர் வருவான் பாருங்கள், அவனை தான் அடிப்பான் பாருங்கள். இப்போ இவனை அடிச்சிடுவான் பாருங்கள், ஏன் கீழே இவன். இப்போ இன்னொருத்தன் கீழேருந்து ஒருத்தனை ஓசிக்கில் அடிப்பானுங்க பாருங்கள், ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவாங்க. நீங்களே பாருங்கள், கட்டான அடிப்போம் பாருங்கள். 112 ஒன்று, ஒரு 50 ஒன்று, டோட்டல் ஒன்று வச்சுருப்போம் பாருங்கள். தேடி பார்க்க மாட்டேன், கீழே இறங்கி பார்ப்பேன், கீழே தான் இருப்பான் பாருங்கள். இப்போ அமௌண்ட் போட்டுன்னு சுற்றின்னு பார்ப்பாருங்க. இப்போ கத்தாலே பேசுவான் பாருங்கள். இப்போ பாருங்கள், முடிஞ்சதா கொடுத்துட்டேண்ணா. இப்போ பாருங்கள், டீம்மேட் ஓசிக்கில் வச்சுருவானுங்க, அவள் தான் ஓசிக்கில்லைங்க. ஃபஸ்ட்டு டீம்மேட்டு அமௌண்ட்டு போடுவானுங்க வேணுன்ட்டு. எப்போயுமே எல்லா வீடியோவும் நைட்டில் தான் எடுத்துகிட்டு காலைல போடுவேன், இல்லை நைட்டில் போடுவேன். 7 மணி 6 மணி ஆகும், இல்லை 4 மணி கூட ஆகும் சாயந்தரம். சீக்கிரமாக போட்டால் போடுவேன், இல்லை நைட்லேயே போட்டுருவேன். வீடியோ சொல்ல முடியாது. மீன் காட்டுறேன்னு மீன் காட்டுவேன், நெக்ஸ்ட் வீடியோவில் கூட காட்டுவேன். எடுத்து அது வீடியோ தனியாக காட்டுறேன், எடிட் பண்ணி காட்டணும். தனியாக காட்டுறேன் இன்னொரு வீடியோவில். அது வீடியோ எடுக்கணும், அது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நைட் டைம் ஆயிடுச்சு, அதனால் காட்டுறேன் இன்னொரு வீடியோவில், பகல் டைமில். பாருங்கள், இங்கே 2 பேர் இருப்பானுங்க. நான் இந்த மேட்ச்சில் தோற்றுருப்பேன், நாக்காய் செத்துருவேன் பாருங்கள். இப்போ இங்கே அச்சுன்னுப்போம் பாருங்கள், இந்த சைடில் அந்த எனிமி வச்சுருப்போம் ஒருத்தர். என்ன ரிவ்யூ பண்ண அந்த இவரும் செத்துருவார் பாருங்கள். இப்போ அவன் ரிவ்யூ பண்ண மாட்டான், அவனும் போயிட்டு செத்துருவான் பாருங்கள் வேணும்ட்டு. டீம்மேட்டு இவன் தாங்க ஃபஸ்ட்டு, பிடிக்காது. இந்த ரவுண்டு ஜெயிச்சிருப்பாங்க. என் டீம்மேட்டு சங்க திருவானி இவர் தாங்க அமௌண்ட்டு பண்ணிப்பார். அதே மாதிரி இந்த ரவுண்டு ஜெயிச்சிருப்போங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஏறி போகும். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸு சரியில்லைன்னா வாய்ஸு சரி பண்ணி பார்த்துக்கிறேன். இந்த இடத்துல டேமேஜ் ஊற்றுனப்போ பாருங்கள், பின்னாடி ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு அடி கொடுத்துருப்பேன். அதுக்குள்ளேயே அவன் ஏறி போவானா, அதுக்குள்ளேயே குளோவல் போட்டுருவான் பாருங்கள். இப்போ பின்னாடி அதுக்குள்ளேயே எனிமி வருவாங்க, பயந்து நான் அடிப்பேன். ஆச்சரியப்படுறானுங்களான்னு மீட்டிக்கே சுற்றிடுவேன். அந்த எனிமையை பின்னாடி இருக்கிறவனை டீம்மேட்டை வச்சுருவாங்க, அதுக்குள்ளேயே குளோவல் வச்சுன்னு பின்னாடி போயிடுவேன். என் டீம்மேட் இவர் ஏஸ் வச்சுருவார் பாருங்கள், அமௌண்ட்டு போட்டார் அவர். இப்போ பின்னாடி எனக்கு 1 ஹெச்பியில் நான் தப்பிப்பா பாருங்கள், பின்னாடி இந்த ஒருத்தன் அடிப்பான்.
ஃபுல் ஹெச்பி பொண்ணு தவிர்ப்ப பாருங்க. அவ்வளோதான் அவர் ஏசு. இந்த ரவுண்டு நான் ஏறி போவேன் பாருங்கள். இந்த ரவுண்டு அடிச்சிருவாங்க எனிமையை. அடிச்சு அந்த சோனி கேரக்டர் இல்லைங்க, அடிச்சுட்டு அவன் எனக்கு எமௌண்ட்டு போடுவாங்க. அவன் ஹெச்பி கேரக்டர் வச்சுன்னுப்பாங்க, அந்த ஃபுட்பால் கேரக்டரு அதை வச்சுன்னு ஹெச்பி எடுத்துடுவாங்க. ரொம்ப எமௌண்ட்டு போடுவாங்க பாருங்கள் நீங்களே. எவ்வளோ எனக்குலாம் போடுவான்னு செம்ம வெறியாயிரும். அடுத்த ரவுண்டு இதுக்காகவே அடிச்சுட்டு போடுவேன் பாருங்கள். எமௌண்ட்லாம் போட மாட்டேன், இதுக்காகவே அடிப்பேன் பாருங்கள். இந்த இடத்துல அழுத்தி பிடிச்சி சாப்பிடுச்சு. அடுத்த இன்னொருத்தன் கீழே இருப்பானா, அவன் செத்துருவான் பாருங்கள். இப்போ கீழே இறங்கி போய்ட்டு அவனை அடிப்பேன் இனிமே, அவனும் செத்துருவான். இப்போ மறுபடியும் போவேன். 2 பேர் இருக்கிறானுங்களா, மறுபடியும் டீம்மேட் இன்னொருத்தன் செத்துருவான். மறுபடியும் போவேன், அங்கே தான் இருப்பான் எனிமி. ஏறி போவேன் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து அந்த ஸ்மோக் பாம்பு போடுவேன். 2 இது உள்ளுமே கிரேனேட் போடுவேன். வந்துச்சா இப்போ 50 44 டேமேஜ் குறையும். இப்போ என்ன அடிப்பான் பாருங்கள். அவனை அடிச்சிடுவான் பாருங்கள். எவ்வளோ டேமேஜ் விழும். சோனி ஆக்டிவேட்டர் ஆயிரும். இப்போ அடிச்சுட்டு அமௌண்ட் போடுவான் பாருங்கள். இப்படிலாம் அமௌண்ட்டு போடுறான் பாருங்கள். அமௌண்ட்டு போட்டு ஒரு சீனாக போடுவோம். இந்த ரவுண்டு நான் எப்படி அடிப்பேன் பாருங்கள். இந்த ரவுண்டில் 2 கில்லு அடிப்பேன் பாருங்கள். 2 கில்லு அடிப்பேன். அதில் 1 கில்லு ஓசி கில்லு அடிச்சிடுவானுங்க. 1 கில் தான் இருந்து. இப்போ பாருங்கள், இங்கே உட்காந்துப்பேன், சுற்றி முற்றி பார்ப்பேன். நாங்கள் எந்த பில்டிங்கில் வருவானுங்க பாருங்கள். எனிமி அடிக்கிற சவுண்டு கேட்டாலுமே நான் இங்கே கொஞ்சம் நவுந்து போயிடுவேன். மஞ்சள் கலராண்ட பார்ப்பேன் எங்கே எனிமி இருக்கிறாங்க. கீழே ஒருத்தன் வருவான் பாருங்கள், அவனை போய்ட்டு அடிப்பேன். என் டீம்மேட் ஒருத்தர் டவுனு. இப்போ பாருங்கள், கீழே இருக்கிறானா அவனை எப்படி அடிப்பேன் பாருங்கள். அங்கே எங்கேயோ ஓடுவான், அப்படியே மீறி அவனை அடிச்சிடுவான் பாருங்கள். இப்போ என்ன டபுள் பேரில் ஒரு அடி அடிச்சிடுவான். ஆனால் அவனை டவுன் பண்ணி கீழேயும் கன்ஃபார்ம் பண்ணுறேன். மேடையை சுற்றிட்டு போவான் பாருங்கள். இப்போ இங்கேருந்து ஒருத்தர் நாங்கள் அச்சுனுப்பான் பாருங்கள். பேராசேனலில் இங்கேருந்து அச்சுனுப்பான் பாருங்கள். ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவான். அங்கேருந்து என் டீம்மேட் அடிச்சிடுவானுங்க பாருங்கள். டீம்மேட் அடிச்சிட்டானுங்களா ஓசிக்கில் நல்லா அடிப்பானுங்க. இப்போ இந்த மேட்ச்சில் M10 இல்லைன்னா அடிச்சுட்டு போக மாட்டேங்க. இவர் M10 கீழே போட்டிருப்பார். அந்த M10 நாள் தான் அடிச்சிருப்பார். 2 கிலோ பாருங்கள். டப்புன்னு 2 பேர் டவுனாக இருப்பாங்க. 2 பேரையும் ஒருத்தர் ரிவ்யூ பண்ணிட்டு நான் லாங்கில் இருப்பேன். இப்போ பாருங்கள், நான் லாங்காமில் போயிடுவேன். ஒருத்தர் செத்துருவார். 3 பேர் தான். 3v4 விளாண்டுப்போம். டப்புன்னு நாக் ஆவாங்க. இப்போ பாருங்கள், நான் ஏறிப்போம். ஒருத்தர் ரிவ்யூ ஆயிடுவார், ஒருத்தர் சேர்த்துருவார். நான் ஏறி போயிடுவேன். இந்த இடத்துல 2 பேரையும் அடிப்பேன் பாருங்கள். ஒருத்தனை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தனை அடிப்பேன். இன்னொருத்தனை இப்போ அடிப்பேன் பாருங்கள்.
இப்போ இன்னொருத்தனை முடிச்சிட்டேன். அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.